சிவகார்த்திகேயன் தெலுங்கு லாபி. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. பராசக்தி தமிழ்ல பேர் வச்சுட்டு தெலுங்கர்கள் டைரக்ட் பண்றாங்க, தெலுங்கர் ஆக்ட் பண்றாரு. ப்ரோ சிவகார்த்திகேயன் தமிழ் தானே ப்ரோ? யார் ப்ரோ சொன்னது? சிவகார்த்திகேயன் ஒரு தெலுங்கன் தான். அதை அது ஒரு நுணுக்கமாக தேடுங்க தெரியும். ஸோ இந்த தெலுங்கர்கள் 2 பேர் எடுக்கிற தெலுங்கர், நடிக்கிறதும் தெலுங்கர். ஸோ இவங்க 2 பேர் எடுக்கிற ஒரு பாட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டில் தெலுங்கு வாழ்க்கைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ் வாழ்க்கை, தமிழுக்காக படம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் தெலுங்கு வாழ்க்கைன்னு போடுறீங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தெலுங்கு தமிழ் அப்படின்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒரு பாட்டில் இந்த மாதிரி தெலுங்கு வாழ்க, தெலுங்கு ஓங்குகன்னு போடுறாங்க. கர்நாடகா போனா டிஎன் போர்டு போட்டாலே உடச்சி எறிவாங்க. இங்க வந்து பாடல்ல இங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு ரசிகரை வச்சு சம்பாதிக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் தெலுங்கு வாழ்கன்னு ஒரு பாட்டில் நடிக்கிறான். நீ அதை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு இருக்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நாட்டே தெலுங்குன்னு ஆளுட்டு இருக்கான். இது பெரிய விஷயம் கிடையாது. சினிமா லாபி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்ததுக்காக இந்த சிவகார்த்திகேயன் இந்த பாடல் வரிக்காகலாம் எடுக்கல. இவங்க மடுமட்ட பயில இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இங்கிட்டு தமன் தெலுங்குல வந்து தமன் தான் தெலுங்கு. ஸோ அங்கே வந்து அவருக்கு பட வாய்ப்பு கிடைக்கலையா. இங்கே இருக்க அனிருத்துக்கு அங்கே வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலாம். அனிருத் அங்கே படம் நடிக்கிறதுக்கு படம் மியூசிக் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தெலுங்கு மேலே இருக்க பற்றுனால இல்லையா, தெலுங்கு சினிமாவில் இருக்க ஆர்வத்தினால இல்லையா, காசுனாலையா. தெலுங்குல காசு அதிகமாக தராங்களா, அதனால போகிறாங்களாம். எவ்வளோ கேவலமாக பேச முடியும் பேசுகிறாங்க. ஏன்டா இங்கே தமிழனுக்குன்னு தமிழ் இண்டஸ்ட்ரியே இல்லை. தென்னிந்தியா இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்து கும்மி அடிக்கிறதுக்கு தான் இண்டஸ்ட்ரி இருக்குது. இண்டஸ்ட்ரியே உங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன இப்படி விட்டுட்டு இருக்கீங்க? தனுஷ் தெலுங்கு, இது சிம்பு, எல்லாருமே இந்த பெரிய டாப் ஹீரோன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பின்னாடி பின்புலத்தை தேடி பார்த்தா தமிழில் அல்லாத ஆட்களாக இருக்காங்க. இவங்க இவ்வளோ கதறாங்க பாருங்க. இந்த கொஞ்சம் நெஞ்சு தமிழ் எவனாச்சும் 1-2 ஜெயிச்சு வந்துருவான்ல, அவனும் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க. தமிழர்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒற்றுமை தெலுங்கு லாபியில் இல்லையா? தமிழ்நாடே தெலுங்கு தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லை, இவர் எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கமெண்ட்டை கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது தமிழக அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை கர்நாடக தமிழ் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் ஒட்டப்பட்டது. மாநில விரைவு போக்குவரத்து கழகம் என்ற பெயர் மட்டுமே இடம்பெற்றிருந்ததால் தமிழ்நாடு என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மற்ற மாநிலங்களைப் போல தமிழக அரசும் மாநில விரைவு போக்குவரத்து கழகத்தின் பெயருக்கு முன்பாக தமிழ்நாடு என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நம்ம ஊரில் இருக்க ரீசெண்டாக கூடிய கர்நாடகா அந்த ஏரியாவிலேருந்து பெங்களூர்லேருந்து வரக்கூடிய பஸ் இருக்குல்ல, பஸ்ஸில் தமிழ்நாடுன்னு இல்லாமல் தமிழ் அரசுன்னு போட்டிருந்தாங்க. அதில் எல்லாரும் போய் அந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் பேச ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தில் இருக்கவங்கலாம் அது தமிழ்நாடுன்னு மாற்றுறாங்க. ஏன்னா அந்த நாடுன்ற வார்த்தை நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடுன்றதை எடுத்துட்டு தமிழக அரசுன்னு போடுறாங்க. இந்த நாடுன்ற வார்த்தை உறுத்துது. யாருக்கு உறுத்துதுன்னு எனக்கு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிச்சயம் உறுத்தும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உறுத்தும். ஏன்னா தமிழனுக்கு ஒரு நாடு வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக